இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாமே நம்ம நோக்கி பார்க்கிற பொழுது நமக்கு என்ன உடனே நமக்கு தென்படும் அப்படி சொன்னா, ஆண்டவருடைய அன்பு தான் நமக்கு மனசுல வரும். எப்பெல்லாம் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நம்ம பார்க்கிறோமோ அப்பெல்லாம் ஆண்டவருடைய அன்பு தான் வரும். கடவுளுடைய அன்பு தான் நமக்கு தெரியும். அப்போ அந்த அன்புல நம்ம எப்படி வளரலாம் என்பதுதான், அன்புல எப்படி வளரலாம் என்பதுதான் அந்த தரிசனத்தை ரீச் பண்ணக்கூடிய வழி. நீங்க பாருங்களேன், நமக்கு என்ன ஒரு தகுதி இருக்கு. நம்ம வானத்தை பூமியும் உடைய இந்த கர்த்தரை அந்த நாட்கள்ல ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு கூட என்ன பண்ணாங்கன்னா அவரை எஜமான் என்றுதான், அப்படிதான் போச்சு. இவங்க எல்லாம் வேலைக்காரங்களா தான் இருந்தாங்க, அவர் எஜமானா இருந்தா அல்லது ஆண்டவன் வேலைக்காரங்கள் மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவி நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையை நம்ம கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக நம்மை மாற்றி இருக்கிறார். எவ்வளவு பெரிய நல்ல கடவுள். இதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? வசனம் என்ன சொல்லுது? போன வார்த்தையோட பார்த்தோமே, நாம் அன்பு கூர்ந்ததினாலே அல்ல, நாம் அன்பு கூர்ந்ததினாலே அல்ல, அவர் தம்முடைய குமாரனை கிருபாதார பலியாக அனுப்பி அன்பு கூர்ந்ததினாலே அன்பு உண்டாருக்குன்னு சொல்லிட்டு போன வாரம் கூட